வணக்கம் மக்களே, உங்கள் வில்லேஜ் தங்கச்சி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோலைங்க வெள்ளரி பழம் கருப்பட்டி வச்சு ஸ்வீட் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெள்ளரிக்காய் ஸ்வீட் செய்யறதுக்கு நான் முகக்காயை எடுத்துருக்கிறேங்க. இன்னும் 2 நாளைக்கு இருந்தால் இந்த காய் நல்லா பழுத்து போயிருங்க. இதையே 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே இட்லி தட்டு வச்சுக்கலாங்க. இந்த வெள்ளரிக்காயை அதுக்கு மேலே வச்சு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க, பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, மூடி திறந்துக்கலாம். வெள்ளரிக்காய் வெந்துருச்சான்னு ஒரு மைகோதியை இல்லை ஸ்போக்கை வச்சு குத்தி பாருங்க. வெள்ளரிக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. இதை எடுத்து ஒரு தட்டத்தில் வச்சுக்கலாங்க. வெள்ளரிக்காய் சூடாறிச்சுங்க. இது நடுப்பகுதியில் இருக்கிற விதையை ஒரு ஸ்பூன் வச்சு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காயில் இருக்கிற விதையெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்தாச்சுங்க. இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் அரைச்சாச்சுங்க. பாருங்கள், ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க. ஸ்வீட் செய்கிறதுக்கு 200 கிராம் கருப்பட்டி எடுத்துருக்குறேங்க. இது கடாயில் சேர்த்திக்கலாம். கருப்பட்டியே போடணும் இல்லைங்க, வெல்லம் கூட சேர்த்திக்கலாம். கருப்பட்டி கரையிறதுக்கு 1/4 கப் தண்ணி ஊற்றி கருப்பட்டி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. கருப்பட்டி பாகு பதம் வரணும்னு இல்லைங்க, நல்லா கரைஞ்சா போதுங்க. இதையே வடித்து எடுத்துக்கலாம். அதே கடாயிலுங்க நம்ம அரைச்சி வச்ச வெள்ளரிக்காய் விழுதை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூடயே கொஞ்சம் நெய்யும் கூட சேர்த்திக்கிங்க. வெள்ளரிக்காய் விழுதுங்க கை விடாமல் நல்லா கலக்கிக்கலாம். இது கூடயே கருப்பட்டி பாகையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் பொட்டுக்கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். 1/2 கப் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா மாவை கரைச்சிக்கலாங்க. இந்த அளவுக்கு மாவை கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாங்க. கரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவுங்க வெள்ளரிக்காய் விழுதோடு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுக்கலாங்க. கை விடாமல் கலக்கி விட்டுக்குங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. அடுப்பு சிம்மிலேயே வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 4 ஏலக்காய் சேர்த்திக்கலாம். ஒரு துண்டு சுக்கு சேர்த்திக்கலாம். இது கூடயங்க ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். சுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சுங்க. இது ஸ்வீட் கூட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், ஸ்வீட்டு நல்லா பக்குவமாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கட்டி சேராமல் இந்த அளவுக்கு பக்குவமாக கலக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. சூடாக இருந்தோன்னா ஒரு தட்டத்தில் ஊற்றிக்கலாம். தட்டத்தில்ங்க எண்ணெயை சொட்டை இல்லாமல் தொடச்சி விட்டுக்கலாங்க. ஸ்வீட்டு இதுக்கு மேலே போட்டோம்னா ஒட்டாமல் வருங்க. இப்போ தட்டத்தில் ஸ்வீட் கொட்டிக்கலாம். ஸ்பூன் வச்சு ஏகமாக தள்ளி விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஏகமாக நல்லா ரவுண்டாக தள்ளி விட்டுக்குங்க. 3 மணி நேரங்க இந்த ஸ்வீட்டை வெளியவோ இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுக்கலாங்க. 3 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. இந்த ஸ்வீட் 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. முந்திரி பருப்பு எடுத்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் மேலால் தூவி பீஸ் போட்டுக்கலாங்க. பாருங்கள், 3 மணி நேரம் வச்சதுனால பீஸ் போடுறதுக்கு நல்லாவே இருக்குது. வெள்ளரிக்காய்ங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வெள்ளரி பழம் கொஞ்சம் பேர்த்துக்கு தாங்க பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. இது மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்தா விரும்பி எல்லோரும் சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்குங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ஸ்வீட்டுக்கு நான் கொஞ்சம் கூட வெண்ணெயும் நெய்யும் எதுவுமே சேர்த்த கிடையாதுங்க. இந்த ஸ்வீட் பாருங்கள், நல்லா பருப்பி மாதிரி பார்க்குறக்கு எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. இது 10 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க. இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெள்ளரி பழம் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம்.
வெள்ளரி பழ ஸ்வீட்டு கருப்பட்டி சேர்த்துனால ரொம்ப ருசியாக இருக்குதுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. நன்றி.